எல்லாருக்கும் எனக்கும் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி நான் என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறி வத்தலா அப்படின்ட்டு ஓடிடாதீங்க. கண்டிப்பாக வத்தல்னாலே பெரிய ப்ராசஸ். அது வெயிலில் காய வைக்கணும், அப்புறம் திருப்பி எடுக்கணும், திருப்பி வெயிலில் காய வைக்கணும். அப்பப்பா பெரிய ப்ராசஸ். அதுக்காக தான் இதுக்கு பேர் வந்து நான் சோம்பேறி வத்தல்னு வச்சுருக்கேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தோசை சுட சொல்லிட்டு சாப்பிடலன்னா எவ்வளோ கடுப்பாங்க. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக போச்சு. தோசை வேறு மீந்து போச்சுன்ட்டு அப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தோசையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் அழகாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது கொஞ்சம் 24 hours இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இது மாதிரி நல்லா காஞ்சு வந்திருக்கும். அதை நீங்கள் அழகாக எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான கிறிஸ்பியான வத்தல்ங்க. மாடிக்கு போக வேணாம், வெயிலில் காய வைக்க வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது சாம்பார் சாத்துக்கும், ரச சாத்துக்கும், தயிர் சாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துங்க. ஒன்றுமே இல்லைங்க, நார்மல் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது மாதிரி என்னைக்காவது உங்கள் வீட்டில் தோசை மீந்து போனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள்.